உலகெங்கும் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ODE சால்விங்ல அடுத்த ஃபேஸ்க்கு வந்துட்டோம். கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் சால்விங் பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஃபேஸ் என்னன்னா கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸே தான் இருக்கணுமா, இல்ல ஒரு வேரியபிள் வந்தா என்ன பண்றது அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. பட் ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட் இருந்தா நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்படி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஆய்லர் காஷியோட மெத்தடாலஜில நம்ம சால்வ் பண்ற இந்த ஃபார்மேட் தான். கரெக்டா நீங்க இந்த ஃபார்மேட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நார்மலா நம்மளோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் டி கியூப் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், வெறும் நம்பர்ஸ் இருக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல. ஆனா இப்ப நமக்கு என்ன இருக்க போகுதுன்னா வேரியபிள் கூட வரப்போகுது. இங்க நம்மளுக்கு இருக்க ஒரே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னதான், எக்ஸ் தான். சோ அப்போ டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் டியோட என்ன சேர்ந்து வருது, எக்ஸ் இருக்கு. அப்ப எங்கெல்லாம் டி ஸ்கொயர் இருக்கோ கூட என்ன இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே ஜாயிண்டா இருக்கணும். டி கியூப் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கூட என்ன இருக்கணும், எக்ஸ் கியூப் இருக்கணும். இதே ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டின் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்தா மட்டும் நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், என்ன மெத்தட் அப்ளை பண்ணலாம், ஆய்லர் காஷி அப்ளை பண்ணலாம். வேற டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டுக்கு இல்ல. நம்ம இந்த மெத்தட்ல போனோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா நம்மளுக்கு வரணும். சோ இதுதான் வந்து நம்மளோட ஆய்லர் காஷியோட பேசிக் கிரைட்டீரியா. இது நீங்க கொஸ்டின்ல செக் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள வரணும். சப்போஸ் அப்படி மாறி இருந்தது, ஒரு எக்ஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிடலாம், ஃபுல் ஈக்குவேஷனுக்கும் ஒரு எக்ஸால மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவல் ஆயிட போகுது. எல்லாத்துக்கும் ஒரு டேர்ம் கம்மியா இருக்கணும். ஒரு டேர்ம் கரெக்டா வந்து இன்னொரு டேர்ம் தப்பா இருக்கு அப்படின்னா கன்ஃபார்மா நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்ப அந்த கொஸ்டின்லயே மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். ஆய்லர் காஷியை நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகே, சோ இப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம். இப்ப நான் லாஸ்ட் செஷன்ல சொன்ன மாதிரி இதோட பேசிக் ஐடியா என்ன, கொடுத்துருக்கிற கான்செப்டை அப்படியே நம்ம கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸோட டெம்ப்ளேட்டுக்கு அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில இருக்கிற பேசிக் 5 டூல்ஸ் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்படி பார்த்தா இதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா அதுதான் நம்ம கிட்ட இங்க இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா வேரியபிள் என்னவா மாறுது, டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் எப்படி மாறணும், ரெண்டு கான்செப்ட் பேரலா நம்ம ரெண்டு கான்செப்ட் எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் வேரியபிள் எப்படி மாறுதுன்னா எக்ஸை ரிமூவ் பண்ண போறேன். எக்ஸுக்கு பதிலா உள்ள புதுசா வரப்போறது என்னது, இசட். எக்ஸோட சப்ஸ்டிடியூஷன் என்ன, x is equal to e power z. அப்படின்னா இமிடியேட்டா நீங்க பேரலா இசட்க்கு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் இந்த ஒண்ணு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். இந்த x is equal to e power z ல apply log on both sides, log x equal to z வந்துரும். That means z equal to log x. இது ரெண்டையும் நம்ம கன்ஃபார்மா மெமரைஸ் பண்ணிக்கணும். சோ ஆய்லர் காஷி அப்படின்னா நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டிய பேசிக் ஒன் என்ன, x is equal to e power z equal to log x. எப்ப என்ன வேணுமோ அது உள்ள போடுறோம். அது நம்ம கரெக்டா தெரியணும். அப்ப ரெண்டுமே நீங்க இதுல இருந்து அது வருதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் ஒவ்வொரு டைமும் நம்ம அப்படி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ டேக் இட் as a 2 different ஃபார்முலா, கண்டிப்பா மெமரைஸ் பண்ணிடணும். ஸோ x is equal to e power z கையில இருக்கணும். எனக்கு z வேண்டாம், z ரிமூவ் பண்ணணும்னா கரெக்டா z எப்படி நீங்க மாத்தணும், z equal to log x மாத்தணும். ஸோ எப்ப எது கொண்டு வரணும், எதை ரிமூவ் பண்ணணும், அது நமக்கு கரெக்டா லாஜிக்கலா நம்ம அங்கங்க அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நீங்க x ரிமூவ் பண்றீங்கன்னா அப்ப d by dx க்கு என்ன வேலை, d by dx என்ன பண்றது, அதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி x வெளியில போகுது, z உள்ள வருது அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் ஆஃப் z நீங்க உள்ள கொண்டு வரணும். பட் அதுக்கு நம்ம ஏற்கனவே கேபிட்டல் D என்ன எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம், d by dx க்கு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். அப்ப அதனால என்ன பண்றேன், தீட்டாவை d by dz க்கு புதுசா ஒரு டேர்ம் கொண்டு வர போறேன். இனி நம்ம மைண்ட் செட்ல தீட்டா வந்து ஆங்கிள் கிடையாது, தீட்டா என்ன d by dz. சம்டைம்ஸ் சில புக்ஸ்ல மாறி இருக்கலாம், பட் மெஜாரிட்டி ஆஃப் புக்ஸ் வந்து இந்த நோட்டேஷன் தான் ஃபாலோ பண்றாங்க. சோ தீட்டா is equal to d by dz. ஓகே, இந்த டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் நம்ம கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ இந்த d எப்படி நீங்க x க்கு நீங்க ரீப்ளேஸ்மென்ட் வச்சு x வெளியில கொண்டு வரதுக்கு z உள்ள கொண்டு போறீங்களோ அதே மாதிரி டிஃபரன்ஷியல் ஆபரேட்டருக்குள்ளேயும் ஒரு x உள்ள இருக்கு. d by dxங்கிறது தான் நம்ம கேபிட்டல் E வச்சிருக்கோம். அப்படி d எல்லாத்தையும் நம்ம வெளியில எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஃபார்முலா செட்டப் என்ன, இதுதான். தட் இஸ் xd can be replaced by theta. xd சேர்ந்திருந்தா நீங்க ஒரு தீட்டாவா மாத்திக்கலாம். x square d square இருந்தா அது நீங்க என்ன பண்ணணும், theta into theta minus 1 ன்னு மாத்தணும். x cube d cube இருந்தா theta into theta minus 1 into theta minus 2. இப்போ இந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் போடலாம். நம்ம அட் தி மேக்ஸிமம் 2 தான் மெஜாரிட்டி யூஸ் பண்றோம். 3 சப்போஸ் கேட்டாங்கன்னா தெரியணும், அவ்வளவுதான். சோ இந்த மூணு டிஃபரெண்ட் கான்செப்ட்ஸ் அப்படியே அங்கங்க என்ன தேவையோ அதை நான் யூஸ் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், என்னோட ப்ராப்ளமை நான் ரீடிஃபைன் பண்ண போறேன். எக்ஸ்ல கொடுத்திருக்கிற ஒய்யும் எக்ஸும் செட்டப். இதுல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க எக்ஸை தான் ரிமூவ் பண்ணிட்டு ஒய் இசட டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க. எக்ஸை வெளியில எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு கான்செப்ட் உள்ள வருதுன்னா அது இசட் தான். அப்போ ஒய்யை நம்ம டச்சே பண்ணலாம். ஒய் எப்பவுமே என்ன இருக்கும், த்ரூ அவுட் த ப்ராப்ளம் ஒய் கரெக்டா இருக்கும். ஆன்சர் ஃபைனல் ஆன்சரும் ஒய்ல தான் வரும். So இதுதான் நம்மளோட ஐடியா. So first problem நான் என்ன பண்ண
போறேன். x ரிமூவ் பண்றதுக்கு எங்க நடக்குது? முதல்ல ப்ராப்ளம்லயே நம்ம மாத்திக்கிறோம். அப்பதான் நம்ம அடுத்த சால்விங் பார்ட்க்கே போக முடியும். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம போடலாம். x square y double dash plus xy dash plus y is equal to 4 into sin of log x. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் sin of log x னு ஒரு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகுமா? அது நம்ம போடுறது கரெக்ட்டா? அதெல்லாம் வரி பண்ணாதீங்க. ஃபாலோ தி ப்ரொசீஜர். ஏன்னா அவங்க கொடுத்திருக்கிறது என்னது? பின்னாடி நீங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நார்மலா நம்ம கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ல சால்வ் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனோட போடுறோம் இல்லையா, அது மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி சூட்டபிளா அதை சால்வ் பண்றதுக்காக தான் அவங்க क्वेश्चन ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ லாஜிக்கலா இப்படி ஒரு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு யோசிக்கவே வேண்டாம். என்ன இருக்கோ அதை ப்ராப்பரா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் உங்களோட क्वेश्चन. அப்படின்னா இப்போ நம்மளோட வர்க் என்ன? x ரிமூவ் பண்றதுக்கு. அப்ப இமிடியேட்டா என்ன பண்ணலாம்? நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். x அப்ப ஃபர்ஸ்ட் இந்த d உள்ள y dash y double dashங்கற அந்த நோட்டேஷன் நமக்கு ஹார்டா இருந்ததுன்னா ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் மாத்திட்டு அப்புறமா நம்ம போய்க்கலாம். சோ x square y double dash is nothing but x square d square. என்ன இருக்கோ அதான் போடுறேன்னு நான் மாத்தல. y dash d னு மாத்திக்கிறேன். y வந்து காமனா வெளியில எடுத்துட்டு போகும்போது whole thing into y. ரைட் சைடுல இருக்குது அப்படியே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? x ரீப்ளேஸ் பண்ணிட்டு z உள்ள கொண்டு வர போறோம். ரீப்ளேஸ்னா not exactly replace, transform பண்ண போறோம். அப்படினா x square d square can be taken as theta into theta minus 1. x d என்ன மாத்தலாம்? நீங்க theta னு மாத்திக்கலாம். plus 1 அப்படியே இருக்கு. whole thing into y is equal to ரைட் ஹேண்ட் சைட்லயும் உங்களுக்கு அப்ப x இருக்க கூடாது. ஒன்ஸ் நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மொத்த சிஸ்டமே எப்படி தான் மாறிடணும்? y and z ஆ மாறிடணும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சம்டைம்ஸ் இங்க மறந்துட்டு வேகமா இத சால்வ் பண்ணிட்டு கடைசியா இங்க வருவோம். அப்படி எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. ஒன்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம்னா ஹோல் செட்டப்பும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடணும். ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கணும், ஏதாவது x இருக்கா, இருந்தா தப்பு, இன்னும் நம்ம முடிக்கல, அந்த ஸ்டெப்பை தாண்டவே இல்லை. சோ இங்க பார்த்தா எனக்கு log x இருக்கு. log x can be replaced by z. Okay, so at present இத simplify பண்ணிட்டீங்கன்னா theta into theta minus 1 plus theta plus 1 எல்லாம் modify பண்ணா கையில என்கிட்ட என்ன இருக்கு? இப்போ theta square minus 1 whole thing into y equal to 4 into sin z. so இதுதான் என்னோட क्वेश्चन. இந்த क्वेश्चனை சால்வ் பண்றது தான் அடுத்து என்னோட ஸ்டெப். என்னோட அடுத்த ஐடியா என்னவா இருக்கணும்? இத சால்வ் பண்றது நம்ம எய்ம். ஓகே, சோ theta square, இப்போ நம்ம theta வந்து என்ன இல்ல, it is not an angle, it is a differential operator d by dz. theta is equal to d by dz. இப்போ நீங்க என்னன்னா நம்மளுடைய பேசிக் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ங்கற கான்செப்ட்ல வந்தாச்சு. இப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த பேசிக்கான மெத்தட்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். அப்ப அங்க d by dx க்கு என்ன பண்ணமோ அதெல்லாம் இங்க d by dz க்கு பண்ண போறோம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. x க்கு பதிலா z ல நம்ம அப்படியே நம்ம போட்டு வர போறோம். ஐடியா will be the same. Okay, so as usual நம்ம auxiliary equation போடுறோம். அப்படி போட்டா d square m square plus 1 னா m is equal to plus or minus i னு வருது. function equal to a cos z plus or minus i னா நமக்கு complex roots னா e power alpha x into a plus cos of beta x plus b plus sin of beta x. alpha இல்ல 0, so e exponential இல்ல, வெறும் cos z plus sin z வருது. so a cos z plus b sin z. இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். அப்படியே வெச்சுக்கோங்க, அவசரம் ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் பர்టిక్యులர் இன்டெகிரல். ஏன்னா இது இமிடியேட்டா நீங்க செட்டப் கிடையாது, நம்ம வந்து x ல மாத்தலாம்ங்கற வேலை இங்க பண்ண வேண்டாம். அதெல்லாம் கடைசி ஃபைனல் ஸ்டெப்ல நம்ம திருப்பி எடுத்து போய்ட்டோம்னா போதும். நெக்ஸ்ட் பர்టిక్యులர் இன்டெகிரல் பார்ட் பார்க்கலாம். that is y is equal to 4 sin z is in the right hand side. மிச்சம் இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டேர்ம் அப்படியே டினாமினேட்டர்ல கொண்டு வந்துட்டோம். theta square plus 1. ஓகே, இப்போ நமக்கு sin இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? sin trigonometrical நம்ம என்ன பண்ணுவோம்? d square equal to minus a square. சோ இங்க நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா என்ன? d square equal to minus a square. உங்களோட a வந்து இங்க 1, சோ minus 1 வரணும். நம்மளோட d டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் இங்க என்னவா இருக்கு? theta square இருக்கு. சோ இங்க நான் இங்க ஃபார்முலா அப்ளை பண்றேன். theta square வந்து minus 1 ஆ ரீப்ளேஸ் பண்றேன். so minus 1 plus 1 will become 0. denominator 0 ஆனா நம்ம ஆர்டினரியா இருக்க x டெம்ப்ளேட்ல என்ன பண்ணுமோ அதை இங்க பண்ண போறோம். so first put an z on the numerator. அங்க x மேல போடுவோம். இப்போ நம்ம z மேல போடுறோம். ஓகே, z numeratorல போட்டாச்சு. denominator என்ன ஆகும்? denominator term மட்டும் என்ன பண்ண போறோம்? differentiate with respect to d பண்ணுவோங்க. இங்க differentiate with respect to theta. so theta square will become 2 theta plus 1 will become 0. அதனால இங்க வெறும் 2 theta மட்டும் தான் வருது. அப்ப நம்ம இப்ப பண்ண வர்க் என்ன இருக்கு? இந்த ஒரு டேர்ம் தான் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிருக்கோம். சோ 1 divided by theta square plus 1 தான் என்னவா இருக்கு? z by 2 theta வா இருக்கு. ஓகே, அப்ப இங்க as usual என்ன இருக்கு? 4 அப்படியே இருக்கு, sin z அப்படியே இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல நான் ஆபரேட் பண்றேன். 4 2 கேன்சல் ஆயிடும். that is 2z மட்டும் இருக்கு, மிச்சம் இருக்குது.
So that is 1 by theta into sin z. Oh, 1 by theta, 1 by differential operator. Differential operator reciprocal எடுத்துட்டு நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். இல்ல நான் தீட்டாவால மல்டிப்ளை டிவைட் பண்றேன் அப்படினாலும் well and good. அதுவும் எப்படினா ஆன்சர் என்னவா இருக்கும்? will be the same. அதனால ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? 1 by theta differential operator, reciprocal of differential operator is integration. So integral sin z dz இருக்கு. Integral sin is minus cos. So minus 2z cos z. இதுதான் என்னோட particular integral. யூசுவலா இந்த மாதிரி ஆய்லர் காஷில நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கே நிறைய டைம் இருக்கு. அதுவே நீங்க பொறுமையா பண்ணணும்ன்றதுனால உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், மினிமமா இருக்கும். ஸோ அதனால ஆய்லர் காஷி பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு இங்க மெயின் ஒர்க் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் ரிமூவிங் பார்ட் நம்ம பண்றது இங்கதான் அது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் டேர்மா கொடுப்பாங்க. அதனால நம்ம இதை சூஸ் பண்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ minus 2z into cos z. ஃபைனலா கன்க்ளூஷன், particular complementary function plus particular integral a cos z plus b sin z minus 2z cos z. இப்பதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஆகுது? கம்ப்ளீட்டா ஒரிஜினல் ஃபார்ம் எடுத்து கொண்டு வந்துருங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்றோம்? கரெக்ட் பண்றோம், ரிவர்ட் பண்றோம். எப்படி ரிவர்ட் பண்ணணும்? z equal to log x னு. அப்ப இங்க உங்களுக்கு என்ன வேணும்? z வேண்டாம், x வேணும். அப்ப எது வேண்டாமோ அதுக்கு தான் சப்ஸ்டிடியூஷன். எதை எலிமினேட் பண்ணமோ அதுக்கு தான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் போடுறோம். இங்க z எலிமினேட் பண்றோம். அப்ப z க்கு சப்ஸ்டிடியூஷன். கன்ஃபியூஷனே கிடையாது. இட்ஸ் வெரி கிளியர். சோ z க்கு என்ன ரிப்ளேஸ் பண்றீங்க? a cos of z equal to log x plus b into sin of log x minus 2 into z cos எங்க வந்தாலும் z மாத்துறோம். சோ 2 into log x cos of log x. இது எப்படி வந்தாலும் சரி வர டேர்ம் அப்படியே நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, அப்படியே சால்வ் பண்றீங்க. சோ ஃபைனலி we are getting the answer. ஆக்சுவலா நமக்கு ஆய்லர் காஷி எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுக்கு நம்மளோட வேலை என்னன்னா 3 செட் ஆஃப் ஃபார்முலாஸ் நம்ம ஞாபகம். சோ இது மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உள்ள போடுற ப்ராப்ளம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல உங்களுக்கு நம்ம பார்த்தது ட்ரிக்னோமெட்ரிக்கல் சால்விங் டைப். இதுலயே அல்ஜிப்ரிக் சால்விங்கும் இருக்கு. எப்படி log x the whole square னு சப்போஸ் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல log x the whole square னு ஒரு டேர்ம் கொடுத்திருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடுல இந்த டேர்ம் வராம நமக்கு இந்த டேர்ம் இருக்கு அப்படினா இது நீங்க எப்படி மாத்துவீங்க? z ஸ்கொயர் மாத்துவீங்க. அப்படினா இது எந்த மாதிரி வருது? பாலினாமியல் டைப், தேர்ட் டைப் அல்ஜிப்ரிக் டேர்ம் ஃபார்முலால வருது. அப்ப அல்ஜிப்ரிக் டேர்ம்க்கு நம்ம as usual பைனாமியல் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணனும். சோ இதுல எந்த மாதிரி வந்தாலும் பேசிக் 3 டைப்ஸ் கூட தான் மேக்ஸிமம் வந்துரும். சோ அதுல எந்த மாதிரி வந்தாலும் எக்ஸ்போனன்ஷியல்ல வந்தாலும் எப்படி வந்தாலும் நம்மளால அத சால்வ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு x ன்ற ஒரு டேர்ம் மட்டும் கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. ஈக்குவல் டு x ன்னு கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க உங்களுக்கு என்ன வந்துரும்? z e power z ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. சோ இதே மாதிரி அல்ஜிப்ரிக் டேர்மும் உள்ள வரும், எக்ஸ்போனன்ஷியலும் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கலாம். நம்ம இப்ப பார்த்த ப்ராப்ளம் ட்ரிக்னோமெட்ரிக்கல் டேர்மும் உள்ள இருக்கலாம். சோ எந்த டேர்ம் உள்ள இருந்தாலும் RHSல இருந்தாலும் நமக்கு சால்வ் பண்ண தெரியும். சோ ஆய்லர் காஷி ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஐடியா என்னன்றதையும் கிளியரா சொல்லிட்டேன். சோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் கரிக்குலம் IGCSE ICSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், எஸ்பெஷலி 8th ஸ்டாண்டர்ட் 9th 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஆன்லைனில் 1-to-1 கிளாஸஸ் எடுக்கிறேன். என்னை கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்பலாம், இல்லைன்னா இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ வியூவர்ஸ். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.